ஐயோ இவ்வளவு துணியை நான் எப்படி துவைக்க போறேன்? வீட்டு பேய வேற காணோம். நிஜ பேய் வந்துடும் போல இருக்குது. எனக்கு பயமா இருக்குது. ஐயோ வெள்ளையா 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 இந்த கொள்ள பையில கண்டுபிடிச்சாலும் இந்த வெள்ளை பையில கண்டுபிடிக்கவே முடியலையே. அடப்பாவி துண்டோட அலைய விட்டானே. அழுக்கு மூட இங்க இருக்க, இந்த கிறுக்கன் எங்க காணா? இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த இடத்த விட்டு போறதில்ல. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்பா அச்சக்கா பிச்சக்கா அச்சுக்கா முச்சுக்கானா? அச்சக்கா பிச்சக்கா அச்சுக்கா முச்சுக்கானா என்ன? பிச்சுக்கோ பிச்சுக்கோ பேய் பிச்சுக்கோ. அப்பா ஒரு விதத்துல பேயும் நம்மளுக்கு உதவி செய்யுது. இதை வச்சே நம்ம பொழைச்சிக்கலாம் போல இருக்குது. ஐயோ என்ன தொடாத விட்டுடு, நான் ஓடிடுறேன். என்ன தொடாத விட்டுடு, நான் ஓடிடுறேன். நீ ஒரு ஆம்பளை கழுத்துல தாலியை கட்டிட்டு விட்டுட்டு ஓடுற நான் சொல்றேன். அடட நம்ம வீட்டு பேய். நான் காட்டு பேயோ என்ன ஒண்ணு பயந்தேன். பேயா? இப்ப என்ன பார்த்தா பேய் மாதிரி தான் இருக்கும். ராத்திரி நடுச்சாமத்துல வந்து எழுப்பி கேப்ப பாரு. கேப்ப கஞ்சி குடுக்கறேன் பாரு. எந்திரியா வேலையை பார்க்காம ஊர்ல இருக்க துணி எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்ட காலகாலத்துல வெளுத்து கொடுக்க வேண்டாம். அவங்க வீட்டுல வந்து நிக்கிறாங்க. எந்திரி. ஐஷு 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 என்னடி எப்படி நம்ம வெளுப்பு? ஆடா பாவி ஏயா உன்னை செலவு பண்ண சொன்னா சல்லடை பண்ணி வச்சிருக்க. துணி கொடுத்தவனுக்கு என்ன பதில் சொல்றது? அவன் பிறந்தப்ப என்ன துணியோடவா பிறந்தான்? போறப்ப துணி இல்லாம போகட்டும். அவன் போகலையா இருக்கானே. அப்ப கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதையும் பாத்துறேன். ஐஷு 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 என்னடி நம்ம முன்னால தப்பனா துணி பின்னால தப்பின்னு போகுது? அதானே. ஐயோ அங்க பாருயா. ஐயோ நாட்டாமக்காரர் கொண்டாட்டினுடைய புடவை பறக்குது. ஒட்ட கோபுரத்துல இருந்த பேய் இங்கே வந்துருச்சு. ஐயோ 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 சொல்லுவேன். தப்பிச்சவங்க போயிச்சமா வந்துட்டோம். ஊட்டியா ஊட்டியா ஏங்க இப்படி துண்டை காண துணியை காணும் ஒடியாடுச்சமே. இந்த பேய்கிட்ட கேட்டு மீது துணியை வாங்கிட்டு இருக்கலாம்ல. இப்ப ஊருக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது? பேய்கிட்ட என்ன பேச சொல்றியா? அது என்ன கேள்வி கேட்க தெரியுமா? என்ன கேட்கும்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாத தண்டம் உனக்கு ஏண்டா இடுப்புல வேட்டி முண்டம் அப்படின்னு கேட்கும். சரின்னு சொல்லி நான் உரிமை கொடுத்துருவேன். நீ சந்திரா வந்துட்டா போறது துணி எல்லாம் கேட்பாரு. துணி கத்துக்கிற மாதிரி என்ன கத்துக்கிடுவா. நீ அந்த குதுக்குள்ள போய் ஒளிச்சுக்கப்பா. சின்ன சின்ன கரமா போச்சு என்ன கடிக்கும். நீ சந்திரனுக்கு பயப்படுவேன், காமாசுக்கு பயப்படுவேன். எங்க போய் ஒளிச்சு? வணக்கம் அம்மா. எப்படி சிரிக்கிற? சந்திரன் இல்லைங்கிற புலேந்திரன். யார் அது புலேந்திர? அறிவு கட்ட உண்டா? உனக்கு எங்க தெரியும்? அள்ளி அரசாணி மாலை கூத்துல புலேந்திர வேஷம் கட்ட பிள்ளை வந்திரி நம்மது மனக தன்னில் மதமும் மாறி மழை பொழிக்கிறதா. வெள்ளையா வெளியே வா வெளியே வா வெளியே வா. சந்திர மட்டும் இல்ல கூட யாரோ வந்திருக்கானுங்க. எனக்கு பயமா இருக்குது. வெளியே 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 தலை உடைக்கிடுவா. வீட்டு கதவை சாத்திக்கிட்டா கோட்டை கதவை சாத்திக்கிட்டா நினைப்பா. கோமணத்தை கட்டிக்கிட்டு பேட்டிய கொடு. இந்த தோஞ்சி தந்து ரெண்டு பாடம் வந்தாயா. இந்த கையகல துணி இல்லனா மானமே போயிருக்கும். இடுப்பு வேட்டியை கட்டிக்கிட்டு ஈச்சம்பாய கட்ட வச்சுட்டாயா. கதவை திறக்கிறே இல்ல உடைக்கிட்டா. அட பாவி என் பொண்ணு பார்க்க வந்தாங்க. இருக்கிற ஒரு நல்ல புடவை வாங்கிட்டு போயிட்டேன். ரோஜனை சொல்லு. ரோஜனை சொல்லு. மூச்சு பிடிச்சிட்டு கம்மல் படுத்துக்கா. நான் காப்பாத்துறேன். என் தம்பி அவன் சும்மா விடக்கூடாது. வாங்க வாங்க. ஐயோ ஐயோ என்ன வந்த ராஜா என்ன விட்டு போயிட்டீங்களே. பாவி
மலைக்கு அந்த பக்கம் என்ன விக்கிஞ்ச காத்தி என்ன கடும்புதுன்னு என்ன விலை கூறினாலோ என்ன விலை கூறினாலோ 10 மலைக்கு அந்த பக்கம் பால் விக்கும் பாப்பாத்தி பால் தழும்புதுன்னு பால் விலை கூறினாலோ நேத்திக்கு என்கிட்ட மூக்குப்பொடி வாங்கி போட்டுக்கிட்டானே நீங்க மூச்சு இல்லாம இருக்கானே. ஐயோ என் மீசே முறுக்கழகா உன் மீசே துடிக்குது அடக்கிக்கோ அடக்கிக்கோ. மிதக்குறதுங்க மிதக்குறதா? தண்ணியிலயா ஆகாசத்துலயா? நாங்க தண்ணியில வேலை செய்யறவங்களாச்சே, தண்ணியில தாங்க மிதக்கணும். தண்ணி நாரி போயிடும். எங்க வழக்கப்படி பணத்தை எரிச்சுதான் ஆகணும். எப்படியா இருப்பீங்க? எங்க வழக்கப்படி நாங்க மிதப்போம். என்னடா பணம் பேசுது, நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அறிவு கட்ட முண்டங்களா? ஐயா மறுபடிய பாடுங்கிறேன். நீ அழுகுற. ஒப்படை நிறுத்து. என்னடே புருஷன் முன்னாடி நாளை மாறுறீங்க. எங்கடா சொல்லிடலாம்? ஐயோ எங்கடா சொல்லிடலாம்? பேய்கிட்டு இருக்குது. ஆமா தந்தைய மறந்த வேணா வாங்க பேய்கிட்ட போய் கேட்கலாம். கடைசியா சொல்றேன், இன்னும் 7 நாளில இந்த துணி எல்லாம் வல்ல உன் முகத்துல கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஓங்கல மேலே வருவான். உனக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதுல ஏத்த போறானா? உனக்கு என்ன சிரிப்பு கிடக்குது? ஒன்னையும் சேர்த்துதான். இருக்கிறதெல்லாம் அவுத்து போட்டு போங்க, வெளுத்து தரேன். என்னடா இருக்கு? வாங்க போலாம். ஏண்டி மூச்சை புடிச்சுக்க காப்பாத்தி விடுறட்டு மாட்டி விட்டு. ஏன் பிள்ளை சிரிக்கிற? என்னமோ பேய் பிசாசு பேச்சு அடிபட்டுதே, அது என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல தம்பி, நாங்க துணி துவைக்கிற குளக்கரைக்கு பக்கத்துல ஒரு பாழடைஞ்ச மண்டபம் இருக்கு. அங்க ஒரு பேய் இருக்குது, அது ரொம்ப படிச்ச பேய். அது பார்த்தாலேயே பல கேள்விகளை கேக்குது. அதுக்கு யாரும் பதில் சொல்லலைன்னா உடனே அவங்களை பழி வாங்கிடும். இது வரைக்கும் யாரும் பதில் சொல்லலையா? யாரும் பதில் சொல்லல, பலிதான். அவ்வளவுதானே, இன்னைக்கு நானே போறேன், அந்த பேயோட கல்வி செருக்க அடக்கிறேன், அதோட கதையே முடிச்சு வைக்கிறேன். நீ தெரு கூத்தாடுறவன், உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? போடா. நீ தெரு கூத்த பாதியில நிறுத்திட்டு வந்திருக்க, அத போய் முடிங்கிற. நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க, நான் வளநாட்டு இளவரசன். அம்மா, நான் ஒரு காரியமா போயிட்டு இருக்கேன், தங்கறதுக்காக இங்க வந்தேன். நீங்க இளவரசர் எங்க வீட்டுல தங்கறதுக்கு நாங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம். நான் அப்பவே நினைச்சேன் இளவரசா தான் இருக்கணும். நீ இந்த மனுஷன் தான். கஞ்சியா? கஞ்சி குடிக்கிறீங்களா? ஓ வாங்க வாங்க வாங்க. ஏன் சிரிக்கிறாய்? யார் நீ? உன் கேள்விகளுக்கு பதில் கூறி உன் கொட்டத்தை அடக்க வந்தவன். என் பெயர் பார்த்திபன். ஆலமரத்திடம் அருகம்புல் மோதுகிறது. களத்திற்கு வந்த பின் கதை எதற்கு? எழுப்பு வினாக்களை. பால்மனம் மாறாத சிறுவனே, 1 கோடி பெருமானம் உள்ள தமிழ் கவிதை ஒன்று கூறு பார்க்கலாம். பேயாக விழுவும் பேயாமொழி புலவரே கேளும். மதியாதார் தலைவாசல் மதித்தொருக்கால் சென்று மிதியாமை கோடி பெறும். உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பினும் தன்னா கோடாமை கோடி பெறும். நீர் கேட்டது 1 கோடி, நான் கொடுத்தது 4 கோடி. போதுமா? அறியா சிறுவனே, எவையோடு எவை போம்? தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், பேயோடு தான் பெற்ற செல்வம் போம், உற்றார் உடன் பிறப்போடு தோல்வழி போம், பொற்றாளியோடு எவையும் போம். சிறுவனே, மனிதன் வரும்போது கொண்டு வருவது எது, போகும்போது விட்டு செல்வது எது? அழுகை. மனிதன் அழுது கொண்டே பிறக்கிறான், போகும்போது அதை மற்றவர்களுக்கு விட்டு செல்கிறான். இந்த உலகில் தலை சிறந்த நகைச்சுவை எது? இன்று இறந்துவிட்ட மனிதனுக்காக நாளை இறக்கப் போகும் மனிதன் அழுவது. அரியது எது? புலமையில் அடக்கம். உலகத்தை விட பெரியது எது? தக்க சமயத்தில் செய்யும் உதவி. பொல்லாதது? அன்பில்லா மனைவி. சுடுவது? உன் போன்றோரின் சொல். அகங்கார பேயரே, ஏன் மௌனம்? உடனே இங்கிருந்து ஓடிவிடு. நான் ஓடுவதற்கு வந்தவன் அல்ல, உன்னை ஓட்டுவதற்கு வந்தவன். தாமதம் செய்யாமல் ஓடிவிடு. அற்பனே, என்னை விரட்ட இந்த உலகில் எவனும் பிறக்கவில்லை. அருட்செல்வம்,
தேவர் உலகின் தீந்தமிழ் புலவன். புலமை செருக்கால் கற்றவர்களின் கண்ணீருக்கும் கலைமகளின் சாபத்துக்கும் ஆளாகி பேயாக மாறினேன். தெய்வத்தின் அருள் பெற்ற ஒரு உத்தமனால் என் சாபம் தீரும் என்று கூறப்பட்டது. அது நடந்துவிட்டது. பிஞ்சு வயதில் நஞ்சினும் கொடியை என் அகந்தையை அழித்த நீ மனிதன் அல்ல, தெய்வம். புலவர் பெருந்தகையே, சிறியேன் பிழை செய்திருப்பின் பொறுத்தருள வேண்டும். நீ செய்த பேருதவிக்கு கைமாறு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன வேண்டும் கேள். தாய் தந்தையரை மீட்கும் கடமையோடு போகின்றேன். எனக்கு உங்கள் ஆசிதான் வேண்டும். இக்கட்டான நேரத்தில் நீ என்னை நினைத்தால் உன் இடர் தீரும். போகும் வழியில் பூங்காவனத்தில் உனக்கு புகலிடம் கிடைக்கும். குடி. ஊராளும் ராஜன் ஒருவாய் தண்ணீருக்காக துடிக்கிறான். இந்த சித்திரவதை நீடிக்க வேண்டுமா? பத்தினி திலகமே பதில் சொல். பாவிகளா, உங்களுக்கு இரக்கமே இல்லையா? நீங்கள் மனிதர்களா இல்லை பிசாசுகளா? பாலநாகம்மா, நீ உன் கணவனை நேசிப்பது உண்மை என்றால் அவன் இப்படியெல்லாம் அவதிப்படுவதற்கு நீ காரணமாக இருக்கலாமா? உன் ஒரு விழி அசைவு அவனுக்கு விடுதலை கொடுக்கும். நன்றாக யோசித்துப்பார். ஆலா, உனக்காகவே காலமெல்லாம் நான் காத்திருப்பேன். பாலும் தேனும் அருந்தி என் தெய்வம் இப்படி பசியால் துடிப்பதை காண நான் என்ன பாவம் செய்தேனோ? தெய்வமே, உன் சோதனைக்கு ஒரு எல்லையே கிடையாதா? எல்லையே கிடையாதா? பூக்காரி, என்ன திமிர் உனக்கு? பூவை கொடுத்து கொடுத்து மயக்கியே பாலாவின் மனதை என் பக்கம் திருப்புவதாக கூறினாய். நான் ஒரு மடையன், உன்னை நம்பினேன். எனக்கா துரோகம் செய்கிறாய்? செங்கண்ணா, போதும், நிறுத்து. ஏ பூக்காரி, இனிமேல் இது மாதிரி தவறு செய்தால் உன்னை புழுவாகவோ பூச்சியாகவோ மாற்றிவிடுவேன். ஜாக்கிரதை. வேண்டாம் சாமி, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. என்ன நம்பி இருக்கிறவங்களை எல்லாம் நான் காப்பாத்த வேண்டாமா? தொடர்ந்து முயற்சி செய். சேர வேண்டிய இடத்துல என்னை சேர்த்து வை. நீங்க போய் சேர வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு சாமி. இன்னும் என்னிடமே பேசிக் கொண்டிருக்கிறாயே, போ, ஆக வேண்டியது கவனி. ஐயோ தாயே, எங்களுக்காக நீ உடம்பெல்லாம் ரணமாக நிற்கிறாயே, உன்னை தெய்வம் என்றுதான் சொல்ல வேண்டும். நல்லவங்களுக்கு வர சோதனை எல்லாம் தெய்வம் இந்த உலகத்துக்கு செய்யற போதனை அம்மா. நடக்கிறது எல்லாமே நன்மைக்காகத்தான். முடிவில தர்மம் தான் வெல்லும். நம்பிக்கையை தளர விடாதே அம்மா. என் மனக்கலக்கத்தை போக்க தெய்வமே உன் உருவத்தில் வந்து பேசியதாக மதிக்கிறேன். இன்னும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தளர மாட்டேன். போராடி வெற்றி பெறுவேன்.
எப்பவும் நான் உனக்கு துணையா இருப்பேன். குருதேவா, நேற்று முழுதும் தங்களுடைய முக தரிசனம் காணாதான் மஞ்சு அம்மையாருக்கு உடல்நிலை சரியில்லையாம். தங்களை உடனே அழைத்து வர சொன்னார்கள். மஞ்சுவா? யாரது? தங்கள் காதல் மனைவி குருதேவா. ஓ ஆமாம். பாலாவை தவிர வேறு யாரையுமே எனக்கு நினைவில்லை. என்னை தொந்தரவு செய்யாதே. நான் இப்போது பளிங்கு மாளிகைக்கு போய் பாலாவை நினைத்துக் கொண்டே குடித்து மகிழப் போகிறேன். பாலநாகம்மா, நீயா? நான் இப்போது உன் எதிரியாக வரவில்லை. உன்னையும் உன் கணவரையும் விடுவிக்க வந்திருக்கிறேன். என்னை நம்பு. அப்படி என்றால் உன் கணவருக்கு தெரியாமலேயே எங்களை விடுவிக்க போகிறாயா? காரணம்? சுயநலம். என் வாழ்வு நிலைக்க உன்னை வெளியேற்றுவது அவசியமாகிறது. உன் கணவரை அழைத்துக் கொண்டு இப்பொழுதே புறப்படு. அந்த மாயாவியின் பிடியிலிருந்து தப்புவது அவ்வளவு எளிதான காரியமா? அவன் அழிவிலேதான் எங்களுக்கு விடுதலை. பைத்தியக்காரி, அவரை அழிக்க யாராலும் முடியாது. வெட்டினாலும் குத்தினாலும் எரியும் நெருப்பில் போட்டாலும் அவர் உயிர் போகாது. காரணம், அவர் உயிர் அவருடலில் இல்லை. அது எங்கே இருக்கிறது என்பது அவருடன் ஒட்டி உறவாடும் எனக்கே தெரியாது. அந்த ரகசியம் இந்த உலகில் எந்த ஜீவராசிக்கும் தெரியாது. பெண் புத்தி பின் புத்தி என்று சொன்னவன் மிகப்பெரிய புத்திசாலி. உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்த உன்னை இனிமேல் 2 கால்களோடு நடமாட விடுவது ஆபத்து. பாலா, உனக்கு இறுதி எச்சரிக்கை. நீ இன்னும் மனம் மாறாவிட்டால் உன் அருமை மகனுக்கும் உன் கணவனுடைய கதிதான். கணவனையும் மகனையும் பறி கொடுத்து விட்டு பெரிய கற்பு கட்சியாக நிற்கப் போகிறாயா? விரைவில் ஒரு மங்களமான முடிவை சொல்.